ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளி சாதம். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்து இதை நம்ம கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் போல் பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்துக்குவோம். இதில் எல்லாம் பொரிஞ்சு வந்தோன்னே இதில் வந்து நான் ஒரு வெங்காயம் ஸ்மால் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அந்த ஒரு வெங்காயம் நான் இதில் சேர்த்து இதில் நல்லா கிளறி விட்டுருவேன். வெங்காயம் கலர் கொஞ்சோண்டு சேஞ்ச் ஆனோன்னே இதில் நான் சேர்த்துக்குவேன் 3 பழுத்த தக்காளி பொடி பொடிசு நறுக்கி வச்சுருக்கிறேன். அதே நம்ம இதில் சேர்த்து இதில் எல்லாம் வதக்கிக்குவோம். இதில் வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு டேஸ்ட்டுக்கு அளவு நான் வந்து இதில் உப்பு சேர்த்துக்குவேன். உப்பு சேர்த்து இதில் எல்லாம் நம்ம வதக்குவோம். ஏன்னா உப்பு சேர்த்தா சீக்கிரமாக நம்மளோட தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துடும். இதை நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்பேன். இது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இதில் வந்து கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், வேறு கொஞ்சம் போல் இதில் வந்து மிளகாய் தூள் நான் சேர்த்துக்குவேன். மிளகாய் தூள் நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது பார்த்திங்கன்னா கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வடித்து வச்ச சாதம் இதில் நான் வந்து சேர்த்துக்குவேங்க. இதில் சேர்த்து இது நல்லா நான் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்ருவேன். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாதத்தோடு நல்லா கலந்துக்கிறதுக்காக. இங்கே பார்த்திங்கன்னா கலர் எல்லாம் சூப்பராக இருக்குது. இது மேலே கொஞ்சம் போல் நான் வந்து கொத்தமல்லி இலை போட்டு அவ்வளோதாங்க மூடி வச்சாச்சு. காலைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டில் தென், பாய் பாய்.